வணக்கம். திருவண்ணாமலை கிரிவல பாதையில பார்த்தீங்கன்னா, நெறைய கோவில்களும், சித்தர் ஜீவ சமாதிகளும் இருக்குங்க. இத எத்தன பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. நார்மலா சில பேர் கிரிவலம் போறேன்னு சொல்லிட்டு மலைய மட்டும் சுத்திட்டு வேகமா வந்துருவாங்க. ஸோ இனிமே அப்படி இல்லாம, இதுக்குன்னு கொஞ்சம் நேரத்த ஒதுக்கி, இது எல்லாத்தையும் அதாவது இந்த கோயில்களையும், சித்தர் ஜீவ சமாதிகளையும் பார்த்துட்டு வாங்க. அங்க நடமாடும் சித்தர்களும் இருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் போனபோது மூக்குப்பிடி சித்தர்னு ஒரு சித்தரை பார்த்தேன். அவர் இப்போ இல்லை, சமாதி நிலை அடைஞ்சிட்டாரு. இப்போ நான் பார்த்துட்டு இருக்க சித்தர் மௌன சித்தர் அல்லது விபூதி சித்தர் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு சித்தரை பார்க்குறேன். அவர் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் படத்துக்கு முன்னாடி உட்காந்து அவரே தான் பார்த்துட்ருப்பாரு. யார்கிட்டையும் எதுவுமே பேச மாட்டார். நம்ம போய் அவரை வணங்கும் போது நம்மளை திரும்பி பார்த்து கையசைச்சு ஆசீர்வாதம் பண்ணுவார், அவ்வளோதான். கிரிவல பாதையில் ரமண மகரிஷி ஆசிரமும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிரிவல பாதையில் உள்ள மலைகள் ஒரு இடத்துல நந்தி வடிவத்திலையும் மற்றொரு இடத்துல யானை வடிவத்திலையும் அமைந்திருக்கும். இவ்வளவு ஏங்க, திருவண்ணாமலை கோவிலுக்குள்ளேயே சித்தர்கள் இருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு?